மதிவதனி. சரி சரி. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. பல தரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் வந்து அதிருப்தி இருக்கு. கட்டண உயர்வுகள் ஆரம்பிச்சு சட்ட ஒழுங்குல பல்வேறு விஷயங்கள்ல. அதனால கனவு மட்டும் தான் காண முடியுமா? முதல்ல வந்துட்டு அவங்க நிறைய சொன்னது எல்லாமே மோடி அவர்களை பார்த்தும் பிஜேபி பார்த்தும் சொல்ல வேண்டியதை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் எதையுமே கொடுக்கல எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம கேட்குறோம். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய, நியாயமாக வர வேண்டிய, எங்களுக்கு வர வேண்டிய, நான் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக, சிபிஎம், சிபிஐ இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் சார்பாக இல்லாமல் சாமானியமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சார்பாகவே கேட்குறோம். எங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய கல்வி நிதியை மோடி அவர்கள் கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய குடிநீர் திட்டத்துக்கான நிதியை கொடுக்கல. எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வரி பகிர்வை கொடுக்கல. இப்படி எதையுமே கொடுக்காம மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் ஆட்சியில் இருக்காரு? அவர்கிட்ட இது எதையுமே ஒரு முதுகெலும்போடு கேட்க முடியாமல் எப்படி கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதுவரை எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையை அதிமுக கேட்டிருக்காங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி எந்த நெருக்கடி வந்தாலும், ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்தாலும் சரி, நீங்கள் அமலாக்கத்துறையை காமிச்சாலும் சரி, எதை காட்டினாலும் சரி, நான் பயப்படாமல் நான் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக பேசுவேன் என்ற குரலை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்காரு. 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த தோல்வி மோடி அப்படின்றத இவங்கனால ஜீரணிச்சுக்க முடியல. ஏன்னா ஒரு பெரிய டாலஸ்ட் லீடராக திரு நரேந்திர மோடி அவர்களை ஆர்எஸ்எஸ் பெரிய பிம்பமாக காட்டுச்சு. அந்த பிம்பம் சுக்குநூறாக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்கு. அது அமெரிக்கா ட்ரம்பினுடைய வரியாக இருக்கட்டும், அல்லது அவங்க கிட்ட காட்டக்கூடிய அந்த சாஃப்ட் கார்னராக இருக்கட்டும், எப்ஸ்டின் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் பற்றி நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்கள் நின்று பேசுவோம்னு சொல்றப்ப திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னாள் இராணுவ தளபதியுடைய புத்தகத்தை எடுத்து காட்டுறப்ப இதுக்கெல்லாம் அச்சப்பட்டு கொண்டு எப்ப நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வராமல் திரு பிரதமர் நரேந்திர மோடி நின்றாரோ அந்த இடத்திலேயே நான்லாம் டாலஸ்ட் லீடர் கிடையாதுங்க, இவங்க சும்மா என்ன அப்படி பிம்பமா காட்டினாங்கன்ற தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதனுடைய விளைவு இதெல்லாம் சொன்னாலும் கூட நாட்டை இன்னைக்கு நாங்க தான் ஆண்டுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க ஜெயிச்சிருக்கலாம், 39+1 பாண்டிச்சேரி. ஆனா நாட்டை நாங்க தான் ஆள்றோம், உங்க கூட்டணி இல்ல, திமுக அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நாங்க காலங்காலமா அதை தான் சொல்றோம். இது இந்தியா அல்ல, தமிழ்நாடு. இந்தியா முழுமைக்கும் வட இந்திய மாநிலங்களை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் செய்ய முடியும். அதே அரசியலை பிஜேபியும் பாசிசமும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. வட இந்தியா முழுமைக்கும், ஏன் இந்தியாவில் பிற மாநிலங்கள் ஹிந்தியை ஏத்துக்கிட்டப்ப எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுமையும் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்த போது உயர்ஜாதி வகுப்பினர்கள் மண்டல் கமிஷனை எதிர்த்து நாங்க தீக்குளிப்போம் நின்னப்ப துணிச்சலாக இடஒதுக்கீடுக்காக மண்டல் கமிஷனுக்காக நின்ன ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதனால நீங்க தமிழ்நாடை வட இந்திய அரசியலோடோ இல்ல வட இந்தியாவில் பிஜேபி இருக்கக்கூடிய சூழலை நீங்க தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். பிஜேபி கூட இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பல மாநில கட்சிகளுக்கு நெருக்கடி உள்ளாகிற போது அவங்க போய் சேர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க பிஜேபி கூட கூட்டணியில இருந்தாலே உங்களே நாங்க தோக்கடிப்போன்ற ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 தொடர்ந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தோல்வியை அவர்கள் தழுவவே இல்லை. அதை நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிரான மனநிலையில தான் எப்ப இருக்கும். அதனுடைய அர்த்தம் சுயமரியாதையின் பக்கம், சமூக நீதியின் பக்கம் தான் தமிழ்நாடு நிற்கும். அப்ப அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்காரு. அந்த கான்ஃபிடன்ஸ்ல அவர் சொல்றாரு. இந்த கான்ஃபிடன்ஸ் அதுல இன்னொரு விஷயம் அவங்க கேட்குறாங்கல்ல, நீங்கள் வந்து தொடர்ந்து பல வெற்றிகள் பெற்றிருக்கலாம், ஆனால் அரசுக்குன்னு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பல்வேறு அதிருப்திகள் சொல்றாங்க. விலைவாசி உயர்வு, சொத்து வரி, எலக்ட்ரிசிட்டியோட சார்ஜஸ் உயர்ந்தது, மின்சார கட்டணம், பல விஷயங்கள், சட்ட ஒழுங்கு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அந்த அதிருப்தி வந்து எங்களை வந்து அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்கல்ல. அதுதான் இதை வந்து நீங்க மேம்போக்காக ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல போற போக்குல மின்சார கட்டணம் உயர்வு திமுக காரணம், இந்த சொத்து வரி உயர்வு திமுக காரணம் அப்படின்னு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல போற போக்குல பேசலாம். ஆனா ஓப்பன் டிபேட்ல பல முறை இதற்கு பதில் சொன்ன பிறகும் ஏன் அவங்க அங்கேயே வந்து நிக்கிறாங்கன்னு கேட்டா, இது இரண்டும் ஒன்றிய அரசோடு தொடர்புடையது. அவங்க கொண்டு வந்து இதை நீ ஏத்துக்கிட்டாதான், சொத்து வரி உயர்வை ஏத்துக்கிட்டாதான் இதை கொடுப்போன்றப்ப அதற்கான இக்கட்டான சூழலில் எல்லா மாநிலங்களும் தள்ளப்பட்டுச்சு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அதே போல சொத்து வரி உயர்வை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்த்தப்படல,
திமுக தான் உயர்த்துச்சுன்னு சொன்னா ஒன்றிய அரசு எப்போது அந்த நிர்பந்தத்தை கொடுத்ததுன்றதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். ரெண்டாவது மின்சார கட்டணம். மின்சார கட்டணத்துக்கு உதயமின் திட்டத்தில் தொடங்கி எல்லாவற்றிற்கும் ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு போய் கையெழுத்து போட்டு சரணாகதி அடைந்தது அதிமுக. இப்போ இது எல்லாவற்றையும் மறைத்து விட்டு மக்கள் கிட்ட நீங்க அதை போய் பிரச்சாரம் பண்ணா இன்னைக்கு எங்க அக்கௌண்ட்டுக்கு காசு கொடுக்குற அரசு எது, எங்க அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுக்கிற அரசு எதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையோ, புதுமை பெண்ணோ, தமிழ் புதல்வனோ, விடியல் பயணத்தின் மூலமாக காசு சேமிப்போ எங்க அக்கௌண்ட்ல 2000 இருந்து 3000 வரைக்கும் ஒரு அரசு, மாநில அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசு, திமுக அரசு சார்பா எங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. ஆனா எங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசை நீங்கள் சிலிண்டர் விலையா இருக்கட்டும் அல்லது எதையெல்லாம் விலை குறைப்போம்னு சொன்னீங்களோ, வரியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய உணவிலிருந்து எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டி போட்டு மினிமம் பேலன்ஸ்ன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாயை சாதாரண மக்களினுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்த அரசு மோடி அரசு, பிஜேபி அரசு. இதனால தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, திமுக கூட்டணி வெர்சஸ் பாஜக அலையன்ஸ்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க திமுகவும் முதலமைச்சரும் நினைப்பதற்கான காரணம் அதுதானா? இல்ல, இதை வந்து நாங்க கட்டமைக்கல. இது வரைக்கும் நீங்க இத்தனை டிபேட் நடத்தியிருக்கீங்க, இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி வந்தாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர், இபிஎஸ் அவர்களை பாருங்க, இவரை தான் நாங்க முகமா நிறுத்துகிறோம்னு அவங்களே சொல்லாதப்ப நாங்க ஏன் சார் வலிந்து இது அதிமுக கூட்டணின்னு சொல்லணும்? இது என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியான்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் நான் தாங்கன்னு சொல்றாரே தவிர இதுவரைக்கும் பிஜேபி தரப்பிலிருந்தோ அல்லது என்டிஏ கூட்டணியினுடைய தரப்பிலிருந்தோ அல்லது பிரதமர் மோடியினுடைய வாயிலிருந்தோ அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்ன்ற வார்த்தை வரல. அப்போ ஒரே ஒரு செய்தி, அப்ப முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இப்ப நடக்க இருப்பது 2026 மீண்டும் ஒரு போர், அது திராவிட ஆரிய போர், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னா தமிழ்நாடு என்பது திராவிடம், என்டிஏ என்பது ஆரியம், சுயமரியாதை வெர்சஸ் மனிதர்மத்திற்கான போர் அப்படின்றத டிக்ளேர் பண்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.